தேவையாகுவதிலே இருக்கிறது. உலமாக்களுக்கு அறிவார்கள். அல்லாமா சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா அவங்க பெரிய பாடம் நடத்துகிற பேராசிரியர், பெரிய ஞானி. பள்ளிவாசலில் உட்காந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க காலை நீட்டி தான் உட்காந்துருப்பாங்க. நல்லா காலை நீட்டி உட்காந்துருப்பாங்க. பாடம் நடத்திட்டே இருந்தாங்க. திடீர்னு பள்ளிக்கு தொழுகிறதுக்கு மன்னர் வந்துட்டார். இப்ராஹிம் பாதுஷான்னு பேர். அவர் காலத்தில் மன்னர், ஹலீஃபா. தட்டப்புட்டன்னு அந்த முன்னாடி உள்ள சிப்பாய்கள் அவங்க இவங்க செக்யூரிட்டி எல்லாம் வந்து உன்னாங்க. திடீர்னு பார்த்தா இவர் காலை நீட்டி உட்காந்துருக்கார். மன்னர் வர்றாரு, காலை மடக்குங்க அப்படின்னாங்க. எந்த மன்னர் வந்தால் எனக்கு என்ன, என் காலு நோவுன்னு நான் நீட்டிகிட்டு இருக்கேன். அவர் வர்றதுனால சரியா நல்லா இல்லாத காலை நான் எப்படி மடக்கிறது? அவர் வரட்டும். எதுக்கு வர்றாரு? தொழுதுட்டு போட்டோம். எல்லாரும் பொதுவாக சில நேரம் மன்னர்களே எதிர்பார்க்கலைன்னாலும் இந்த எடுபிடிக்க பண்ணுற அளப்பறை பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கும் கூட போஸ்ட்டில் இருக்கிற நிறைய பேர் பண்பானவங்களாக இருப்பாங்க. அவர் கூட 2 பேர் இருப்பான். அல்லாஹ் அக்பர், அந்த இடத்தையே ரணகலமாக்கிடுவான். அது மாதிரி ஆக்கணும். இவங்க காலை நீட்டினவங்க மடக்கவே இல்லை. மன்னர் வந்தார். அவருக்கும் அந்த மென்டாலிட்டி போல் இருக்கு. சில பேர் ரொம்ப ஹை போஸ்ட்டில் போயிட்டாவே அவன் காலில் உழுகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்தவர் கால் நீட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டார். விசாரித்தார், யார்? அவங்க இங்கே இருக்கிற பெரிய ஆலிம். அவங்க தான் இந்த ஊர்லேயே பெரிய ஆலிம். இங்கே தான் பாடம் நடத்துவாங்க. எப்போவுமே ஹதீஸ் பாடம் நடக்கும். பல்வேறு ஊர்களில் இல்லை தேசங்கள்ல இருந்தெல்லாம் வந்து இவர்கிட்ட படிக்கிறாங்க. அவர் பேர் என்ன எல்லாம் விசாரிச்சிட்டார். போயிட்டு ஒன்றுமே சொல்லலை, போயிட்டார். தன்னுடைய பிஏவை விட்டு தங்க காசு ஒரு பையில் போட்டு கொண்டு போய் அந்த பள்ளிவாசலில் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். வந்த உடனே இவங்களுக்கு விவரம் புரிஞ்சு போச்சு. இந்த ஆள் இன்னைக்கு பை கொடுத்து விடுறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு நான் வேற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. சொன்னார், கொண்டு போய் திரும்ப கொடுத்துரு. அவனுக்கு அதிர்ச்சி. தங்க காசு அரசர் கொடுத்து விட்டு வாங்க மாட்டேன்னு சொல்கிற ஆளை முதல்ல பார்க்குறான். அந்த ஆள் அதிர்ச்சியா, இல்லை அரசர் கொடுத்து விட்டார். அவர் தான்ப்பா, நீ போய் திரும்ப கொடுத்துரு. இல்லை என்ன சொல்கிறதுன்னு கேட்டா, நான் சொல்கிறத சொல்லு. இன்னல்லதி மத்த ரிஜிலைஹி லா யமுத்து எதைஹி ஒலவ் மத்த எதைஹி லமஸ்ததா யமுத்து ரிஜிலைஹி. அழகான வார்த்தை. போய் சொல்லு, காலை நீட்டிகிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு. காலை நீட்டிகிட்டு இருந்தவர் கையை நீட்ட மாட்டாராமான்னு சொல்லு. அடுத்த வரி, கையை நீட்டிட்டார்னா அப்புறம் காலை நீட்ட முடியாதுன்னு சொல்லு. இல்லை, நமது வாழ்க்கைக்கான பெரிய தத்துவத்தை சயீத் அல் ஹலபி ரஹிமஹுல்லா ஷார்ட்டா 2 வரியில் சொல்லி